நூறு சார் லைவ்ல போட்டுட்டு இருக்கேன். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்துவின் இளம்பிறை போலும் மெய்ற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடியேன் உனை போற்றுகின்றனே. எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடைய நாயர் நமன் பாண்டி கொடுமலைநாதர் திருவடிகளையும், எல்லாம் அல்ல சிவகாமி நமன் கூத்த பெருமனுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுவதற்கும் மனதுக்குமை குருநாதர் திண்டுக்கல் சின்ராஜ் அவருடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம். லைவ்ல சவுண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ சிவகாமி. இப்ப நம்ம அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லாமல் அனைவரும் எல்லா நலன்களையும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும். இந்த ஆங்கில புத்தாண்டில் நமக்கெல்லாம் புத்தாண்டு அப்படின்னா தமிழ் வருடம் தான். சூரியன் மேசராசியில் பிரவேசிக்கின்ற நாள்தான் புது வருடம். இது உலகியல்ல மொத்தமா ஒரு புது வருடம் அப்படின்னு எடுத்துக்கிறதுனால, உலகம் பூரா இதுக்கு எடுத்துக்கிறதுனால நம்ம இந்த புத்தாண்டை கொண்டாடுகிறோம். 2025 26ஆம் ஆண்டில் காலெடுத்து வைக்கின்றோம். என்னைக்குமே தமிழ் புத்தாண்டு மீண்டும் மீண்டும் நமக்கு வரும். தமிழ் புத்தாண்டு மீண்டும் மீண்டும் நமக்கு வரும். 60 வருடம் முடிஞ்சா திருப்பி அந்த புத்தாண்டு நமக்கு வரும், அந்த வருடம் வரும். ஆனா ஆங்கில புத்தாண்டு அப்படி கிடையாது. 2026 இனி வரப்போறது இல்லை. ஆனா தமிழ் அப்படி கிடையாது. மீண்டும் அதை சந்திக்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அதனாலதான் தமிழுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம். புரியுதுங்களா? இந்த புத்தாண்டு நாளில் நம்ம திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ஏற்கனவே எடுத்துட்டு வர்றோம். அதே மாதிரி அடிப்படை ஜோதிடம், உயர்நிலை யோகங்கள் எல்லாமே சிறப்பாக கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய மாணவர்களோட ஒரு கலந்துரையாடல் மாதிரி போடலாம் அப்படிங்கிறதுனால இந்த யூடியூப் லைவ் முதல்ல லைவா கொடுத்துட்டு இருக்கிறோம். அது நம்ம பல்லவி வந்துதான் ரெடி பண்ணி கொடுத்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது அம்பாலாம் அனுப்பி வச்சது. அதாங்க இறை அருள் தாங்க எல்லாமே. நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. நான் இன்னைக்கு யூடியூப் லைவ் கொடுக்கலாங்கிற சிவகாமி நமக்கு தெரியாதுன்னா முதல்ல எப்படின்னா உள்ளுக்கு போறது கொடுக்கறதுன்னு சொல்லுது. அது ஏதாவது சவுண்ட் ஏதாவது பிரச்சனை தான். நானும் அதை யோசிக்கல. அதை பத்தி இன்னைக்கு அதுக்கு ஆண்டவன் பல்லவி அனுப்பி செஞ்சு விட்டுட்டார். அதான் கடவுள். அவனை உண்மையாலும் நம்பணும்னா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு நிகழ்வும் அவன் அதுக்கு தகுந்தவங்களை அனுப்பி செஞ்சு கொடுப்பான். ஆனா நம்ம நம்பிக்கை ஆணித்தரமா இருக்கணும். அதுதான் மிக முக்கியம். அந்த வகையில நம்முடைய பிஆர்எஸ்டோனுடைய தமிழ் சேனலுடைய நிர்வாகத்தில் உள்ள பல்லவி மேடம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிட்டு நிகழ்ச்சி துவங்குவோம். இப்ப 2025 பாத்தீங்க அப்படின்னா நிறைய என்ன சொல்றது, நாட்டில் வந்து நிறைய ரவுடிசம், தவறான வகைகள். நேற்று கூட ஒரு யூடியூப்ல ஒரு நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்க. குழந்தைங்க கஞ்சாவுக்கு அடிமையாகி தவறா ஒருத்தர் இது பண்றதுனால அதெல்லாம் பார்த்துருப்போம். ஏன் இந்த மாதிரியான சூழ்நிலைகள், நாட்டில் வன்முறைகள், தவறான விஷயங்கள் ஏன் நடக்குது? நம்ம எந்த அரசியல் கட்சி சார்பிலையும் இதை சொல்லணும். பொதுப்படையா சொல்லணும். ஒரு ஜோதிட ரீதியா இந்த 2001ஆவது வருடத்திலிருந்து இந்த உலகம் முழுக்க ராகுவினுடைய கட்டுப்பாட்டுல போயிட்டு இருக்கு. ராகுவினுடைய கட்டுப்பாட்டுல போயிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கேன். ராகுனுடைய கட்டுப்பாட்டுல போயிட்டு இருக்கு. அப்போ இங்க பாருங்க, ஸ்கிரீன் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? இந்த உலகம் முழுக்க ராகுனுடைய கட்டுப்பாட்டுல போயிருக்கு. அப்போ இப்போ கும்பராசி மண்டலத்துல கும்பத்துல லக்ன புள்ளிகள் வந்து போயிட்டு இருக்கு. இப்ப கும்ப லக்னம் தான் உலகம் முழுக்க கும்பத்தினுடைய தன்மையில தான் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த கும்பம் அப்படிங்கிறது என்ன?
காலபுருஷனுக்கு 11ஆம் ராசி. காலபுருஷ லக்னம் என்பது நிலையான உலகத்தை குறிக்கக்கூடியது, தர்மத்தை குறிக்கக்கூடியது. தர்மத்துக்கு எது பாதகம்? காமம் பாதகம். தர்மத்துக்கு காமம் பாதகம். பாதகமா குருணை சார்? ஆமா தர்மத்துக்கு சார். காமம் தானே பாதகம். ஆமா சார். ஆமா சார். எப்ப ஒரு மனுஷன் அறமீறி செயல்படுறான்? காமம் என்பது ஒரு செக்ஷுவல் லைஃப் மட்டுமல்ல, அளவுக்கு அதிகமான பேராசைகள் அனைத்தும் காமம் தான். அதனாலதான் சரத்திற்கு இந்த 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பம் பாதகம் என்று சொல்வோம். சரள கணக்காரங்களுக்கு பாதகம் எப்ப வேலை செய்யும்னா, பேராசை வைக்கும் பொழுது அது பாதகம் வேலை செய்யும். இதை நான் பல தடவை வகுப்புல சொல்லியிருக்கேன். அளவுக்கு மீறி ஆசைப்படும் போது பாதகம் வேலை செய்யும். இப்போ நிலையான லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது, நிலையான உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கும்பம். இந்த கும்பத்திற்கு 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய, சாரி, மேசத்திற்கு 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் இந்த உலக புள்ளி போயிட்டு இருக்கு. இப்போ தர்மத்துக்கு எதிரான நிறைய விஷயங்கள் 2001வது வருடத்திலிருந்து 2100வது வருடத்து வரையிலும் நடக்கும். எல்லாமே போலியா தோன்றுவாங்க. ஆன்மீகவாதிகள் கூட பாதை மாறக்கூடிய தன்மை ஏற்படும். யாரெல்லாம் தர்மத்தை உலகத்துக்கு போதிக்க வேண்டுமோ அவங்க எல்லாம் தர்மத்தை போதிக்க மாட்டாங்க. இப்படி பல விஷயங்கள் நமக்கு நெகட்டிவா நடக்கும். எல்லாருமே ஆசையை நோக்கி, அவங்க அவங்களுடைய ஆசை, பேராசை, வாழணும் 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 வாழணும், பேராசை, இன்பத்தை நோக்கியே டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இன்பத்தை நோக்கி டிராவல் பண்ணும்போது அங்க சதய நட்சத்திரம் இருக்கு, ராகுனுடைய கண்ட்ரோல் இருக்கு. இந்த உலகம் முழுக்க இப்ப ராகுனுடைய கண்ட்ரோல் இருக்கு. ராகுனுடைய கண்ட்ரோல்னால என்ன ஆகும்? அதர்மத்திற்கும் சட்டத்திற்கும் விரோதமாக என்னென்ன செயல்பாடுகள் இருக்கோ அந்தந்த செயல்பாடுகளை சொல்லிக் கொண்டிருக்கும், அந்தந்த செயல்பாடுகளை காட்டிக் கொண்டிருக்கும். புரியுதுங்களா? அப்போ இங்கே தர்மம் மீறிதான் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும். அதனாலதான் வேதவியாசர் வேதத்தை தொகுக்கும் பொழுது ரிகஜூர் சாம அதர்வன 4 வேதங்களாக தொகுத்து விட்டு, இந்த 4 வேதங்களும் கலியுகத்தில் மறைந்துவிடும் அப்படிங்கிறக்காக ராமாயணம் மகாபாரதம் என்ற 2 இதிகாசங்களை கொடுத்தார். இந்த இதிகாசங்களாவது கலியுகத்தில் இருக்க வேண்டும். இதை கேட்டு 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 எப்பவுமே நல்ல விஷயங்களை கேட்கும்போது என்னங்கன்னா, இதனால என்ன பிரயோஜனம்? ராமன் அப்படி வாழ்ந்தான், சீதை எப்படி வாழ்ந்தா, மகாபாரதத்துல அர்ஜுனனை பத்தியும் தர்மரை பத்தியும் படிக்கும்போது என்ன நமக்கு எப்படி எப்படி வாழணும், எப்படி எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு அந்த கதையை கேட்கும்போது அதுல இருந்து ஒரு ஞானம் தோன்றும், அறிவு தோன்றும். அதை கேட்டு உள்ளுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டோம்னா எப்போவெல்லாம் நமக்கு வைரஸ் போகுதோ அது ஆன்டி வைரஸ் மாற அந்த கெட்டதை டெலிட் பண்ணுது. இப்போ அதையும் நம்ம படிக்கிறது இல்லை. அதனுடைய விளைவுகள் தான் நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்காததனுடைய விளைவுகளினால்தான் இன்றைய குழந்தைகள் பாதை மாறி செல்கின்றார்கள். இதற்கு இது காரணம், போதை காரணம், அது காரணம், அரசாங்கம் காரணம். அரசாங்கம் ஒரு வகையில சட்டங்களை கடுமையாக்கி வைத்திருக்க வேண்டும் என்பது உண்மைதான். சட்டத்தால் கடுமையாக தண்டனை உண்டு என்றால், அதாவது வள்ளுவர் சொல்லும் போது கூட தண்டத்தை சொல்றாரு. ஒழுக்கத்தை சொல்லும் போது ஒழுக்கத்தை உறுதிப்படுத்துவதற்காக தண்டத்தை சொல்றார். ஒழுக்கம் கடைபிடிக்கப்படாத போது தண்டனை கொடுக்கணும்னு தான் வள்ளுவர் சொல்றார். பரிமையில் அழகர் அது குறை எழுதுறாரு. ஆனா தர்மத்தையே சொல்லி கொடுக்காம நீ ஒழுக்கத்தை கடைபிடினா எங்கிருந்து கடைபிடிப்பாங்க? என்னோட கேள்வி அதுதான். இதுக்கு அரசாங்கத்தை குற்றம் சொல்றது, நான் அரசாங்கத்தை அதாவது கடுமையாக்கப்படணும், தண்டிக்கப்படணும், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அரசாங்கத்தை மட்டும் குற்றம் சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கு நம்ம குழந்தை வளர்ப்புல பொறுப்பு. நம்ம குழந்தை ஆண் குழந்தையாகட்டும் பெண் குழந்தையாகட்டும் அந்த ஓரளவேனும் அவங்களுடைய தர்ம நெறியை நமக்கே தெரியல தர்மம், அப்புறம் எப்படி குழந்தை சொல்லிக் கொடுக்கறது? தர்ம நெறியை பின்பற்றி வராவிட்டால் தண்டிக்கின்ற பெற்றோர்கள் முதல்ல குழந்தையை சொல்லி தண்டிக்கணும். பெற்றோர்களே குழந்தையை கட்டுப்படுத்த முடியலன்னா ஒரு அரசாங்கம் எப்படி ஒவ்வொரு வீட்லயும் புகுந்து அந்த குழந்தைகளை கண்ட்ரோல் படுத்தணும்? சொல்லுங்க சார், இது நியாயமா? நான் கேட்கிற கருத்துக்கு இந்த ஒரு விஷயத்தை சொல்லுங்க. நான் எந்த அரசியல் சார்பாகவும் பேசல. அரசாங்கத்துக்கு பொறுப்புண்டு. நாட்டிலே நடக்கக்கூடிய
வன்முறைகளை கெட்டதை அழிக்க வேண்டிய பொறுப்பு அரசனுக்கு உண்டு. அது சத்தியமான பொறுப்பு. அதை கடைபிடிக்க வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. முதல்ல அந்த பெற்றோர்களுக்கும் பொறுப்புண்டு என்பதை நாம் கருத்தில் வச்சுக்கணும். அந்த பெற்றோர்கள் சேர்ந்த அந்த ஊருக்கு உண்டு. அடுத்தது அந்த ஊருக்கு உண்டு. அதனால ஊர் கட்டுப்பாடு, ஊர் நிர்வாகம் என்று வைத்த அந்த ஊர் அந்த அந்த ஊர் சார்ந்த சமுதாயத்துக்கு உண்டு. அதற்கடுத்தது அந்த மாவட்டத்துக்கு உண்டு. அதற்கடுத்து அந்த நாட்டுக்கு உண்டு. ஒரு குற்றம் குடும்பத்தில் நடக்குதுன்னு விடுறோம்னா அது அப்படியே இந்த ஊருக்குள்ள நடக்குது, அப்ப விட்டுறோம். அப்ப அது அப்படியே என்ன ஆகுது? ஸ்பிரிட்டாய் 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 நாட்டுக்குள்ள முறை நடந்து அது நாட்டினுடைய சமூக குற்றமாயிரும். இத ஆரம்பத்திலிருந்து கிள்ளி எறியணும்னா சாம வேத தண்டம் கூட தண்டத்தை கொடுப்பது இது கடைசி உத்தி தான். கடைசி உத்தியை பயன்படுத்தி எல்லா குற்றங்களையும் களைய முடியாது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், தண்டித்து தண்டித்து தான் சரிபடுத்த வேண்டும் என்றால் உலகம் தாங்காது. அப்ப என்ன செய்யணும்? வேதத்தை முதலிலேயே சொல்லிக் கொடுத்து விடுங்கள். அங்கங்க தர்மத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். தர்ம குழந்தைகளுக்கு ராமாயண மகா டிவியில பாக்குறதுனால பிரயோஜனம் இல்லை. ராமாயண மகாபாரதம் ஓடுது டிவியில, அதை பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. இலங்கை ஜெயராஜையா அப்படின்னு ஒரு மனிதன், இலங்கையில பிறந்து அப்பேற்பட்ட மனிதன் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு கிடைச்ச பொக்கிஷம் அவர் ஒருத்தர் தாங்க. நான் மற்ற சொற்பொழிவாளர்கள் தப்பு சொல்ல, சுகிசுவையா இருக்காங்க, நிறைய இருக்காங்க, எல்லாரும் போற்றப்பட வேண்டியவர்கள் தான். ஆனா குழந்தைகளுக்கும் ஏற்றபடி அந்த தர்மத்தை, அறத்தை, சத்தியத்தை போதிக்கின்றார். இலவசமா கற்க கசடர என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த கற்க கசடர அமைப்பின் மூலம் திருக்குறளையும் சித்தாந்தத்தையும் ராமாயண மகாபாரதத்தையும் இலவசமா கொடுத்து யூடியூப்ல கொடுத்திருக்கார். குழந்தைகளை அதை கேட்க வைங்க. வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் நீ அதை கேட்கணும்னு கட்டாயப்படுத்தணும். கேட்கும்போது அது என்ன பிரயோஜனம் இல்லை. கேட்கும்போது உள்ளுக்கு போயிருச்சா, தன்னால உங்க குழந்தைகளுக்கு ஒரு தவறு வாழ்க்கையில் தடுமாறும் பொழுது அது சுத்தப்படுத்தும். எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் நல்ல குழந்தைதான், நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினில்லை. இதுதான் உண்மை. நம் பெற்றோர்கள் வளர்க்கின்ற முறையில்தான் குழந்தைகள் சிறப்பாக வளரும். இதை மனசுல வச்சுக்கீங்கன்னு இந்த 2026ஆம் ஆண்டு குற்றங்களற்ற சமூகத்தை இறைவன் அருளால் ஒரு ஆட்சியாளனும், எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சியாளனும் இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல பாண்டி கொடுமணி அவருடைய திருவடியை வேண்டிக் கொண்டு, இந்த பொறுப்பு மக்களுக்கும் உண்டு என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம ஓட்டு போடுறதை எப்படி போடுறோம் அதெல்லாம் என்னால் யூடியூப் லைவ்ல போயிட்டு இருக்கு, சொல்ல முடியல. அப்போ அதையெல்லாம் நாம் மனத்துல வச்சுட்டு தர்மத்தை சார்ந்து, அறத்தை சார்ந்து மக்களும் செல்ல வேண்டிய இது மக்களாட்சி. அந்த காலத்துல மன்னன் குடியாட்சி, அதாவது மணிமகுடாட்சி, அவனுடைய ஒரு மன்னனுக்கு தான் அந்த பொறுப்பு உண்டு. அந்த காலம் வேற. இன்னைக்கு நடக்கிறது மக்களாட்சி. புரியுதுங்களா? அந்த மக்களாட்சியில் அந்த ஆட்சியினுடைய பொறுப்பு மன்னனுக்கும் உண்டு. அது மன்னனுக்கும் உண்டு அந்த பொறுப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டு, அந்த பொறுப்பு மன்னனுக்கும் மன்னனுக்கு உண்டு, மக்களுக்கும் உண்டு. மக்களுக்கும் உண்டு, மக்களுக்கும் அந்த பொறுப்பு உண்டு என்பதை சொல்லிட்டு, நமக்கு என்ன எல்லாம் மன்னன் பார்த்துக்குவான் அப்படின்னு இருக்கக்கூடாது. மக்களாகிய நாமும் அதை கடைபிடிக்க வேண்டும். நாம கடைபிடிச்சாதான் மன்னன் கடைபிடிப்பான். நம்ம கடைபிடிச்சாதான் மன்னன் கடைபிடிப்பான். நம்மளே கடைபிடிக்கலைன்னா மன்னன் கடைபிடிப்பானா? பிடிக்க மாட்டான். புரியுதுங்களா? அந்த பொறுப்பு 2026 இருந்து மக்களாகிய நீங்களும் உணர வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் நடக்கின்ற சம்பவங்களை பார்க்கும் பொழுது மனம், நம் தேசம், நம் நாடு நம் கண் முன்னாலேயே இப்படி போகுதேங்கிற ஒரு வருத்தம். இந்த நாடும் இந்த தேசமும் நல்லா இருக்கணும். முதல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் தேசப்பற்று இருக்கணும். அந்த தேசப்பற்று எப்படி வரணும்னா தர்மத்தின் வழியில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு நம்முடைய வகுப்புக்குள்ள போவோம். நன்றி, வணக்கம். சிவா, ஒரு நல்ல மெசேஜ் சொல்லணும்னு நினைச்சேன், அதனால சொன்னேன். சொல்லுங்க சார். சரி.
ஏன்னா மிலிட்ரியில இருந்தவர், அவருக்கு ஏன்னா தெரியும். ரொம்ப பெருசா சொல்லிட்டீங்க சார். நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நன்றி சிவா, நன்றி சிவா. சொன்னது கரெக்டாங்கய்யா, சொல்லுங்க ஐயா. களி சொல்லுங்க களி சார். முத்திருச்சு. அப்படிதான் இருக்கும், என்ன பண்றதுங்க சார். இல்லையா, நல்லா கலிகாலம் எவ்வளவோ வருடங்கள் இருக்கு. 5000 வருஷம் தான் கலியுகம் முடிஞ்சிருக்கு. மறந்தேன் ஒரு 5000 துச்ச வருடம் தான் ஆகுது. ம். அதுக்குள்ளே இப்படி வருது அப்படின்னா நாம் வேதங்களை பராமரிக்காதனாலதான், வேத சாஸ்திரங்களை நாம் எடுத்துக்கொள்ளாதனாலதான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அது மாறணும், அந்த நிலை மாறணும். புரியுதுங்களா? இந்த நிலை மாறும், இந்த நிலை மாறும், இந்த நிலை மாறினாதான் சரியாகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ம். அந்த நிலைக்கு என்ன வரணும்னா, அதனாலதான் எந்த நேரமும் நம்ம என்ன சொல்றது, வேத சாஸ்திரங்களை, வேதங்களை அங்கங்க ஓதிட்டே இருங்க. உங்க வீட்லயாவது ஒரு சீடியில ருத்ரம், விஷ்ணு சகஸ்ரநாமம் இதெல்லாம் போட்டுட்டே இருங்க. இது எதுக்கு அப்படின்னா, கலிபுருஷனுடைய அட்டகாசத்தை குறைக்கும், கலிபுருஷனுடைய அட்டகாசத்தை குறைக்கும். அதுக்காகத்தான் இதெல்லாம். புரியுதுங்களா? அதுக்காகத்தான் இதெல்லாம். நம்ம அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இப்படிதான் இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது. ம். நம்ம இதை இதை கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா தன்னால கலிபுருஷனுடைய வேகத்தை இந்த வேத தர்மசாஸ்திரம், அதனாலதான் அங்கங்க ஒரு ஒரு என்ன சொல்றது, அங்கங்க வந்து ஒரு 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 இது அப்படின்னா, அங்க ஒரு இன்னைக்கு ஒரு ஊர்ல விழா வருது அப்படின்னா சொற்பொழிவு வைப்பாங்க. என்ன சொற்பொழிவு வைப்பாங்க? ராமாயணம் வைப்பாங்க, மகாபாரதம் வைப்பாங்க, இதுல பட்டிமன்றம் வைப்பாங்க, இதுல பட்டிமன்றம் வைப்பாங்க, இப்படி எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப என்ன வைக்கிறாங்க? உங்களுக்கே தெரியும் என்ன வைக்கிறாங்க? ஆடல் பாடல் வைக்கிறாங்க. பெண்ணினத்தை தவறாப்படுத்தக்கூடிய ஒரு ஆடல் பாடல், நான் தப்பா சொல்லல, அது அது அவங்க இஷ்டம். ஆனா அதெல்லாம் வச்சு குடும்பமா போய் அதை பார்த்து, அதுக்கு குழந்தைகளும் கூட்டிக்கிட்டு அப்பா அம்மா எல்லாம் போய் அதை பார்க்கறது, அதுல அரைகுறை ஆடையில பெண்கள் ஆட, அவங்களாம் சந்தோஷமா ஆடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா இல்லைங்க. நான் ஊர் நிர்வாகத்தில் இருந்திருக்கேன். அந்த பொண்ணுங்க சொல்லுவாங்க, எங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நாங்க அதனால செய்யறோம் அப்படிம்பாங்க. நான் அதுக்கு அனுமதியே கொடுக்கல. இறைவனுடைய பாடல் போட்டு இப்படிதான் நீங்க செய்யணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க கையெடுத்து கும்பிட்டாங்க அந்த பொண்ணுங்க. ஒரு ஆடல் கலைய இன்னைக்கு தான் நாங்க உண்மையாலும் நாதர்முடி மேல இருக்கும் நல்லவாமைங்கிற பாட்டுக்கு நாங்க இங்க கத்துக்கிட்டு நடனத்தை ஆடுறோம் அப்படின்னு அந்த பெண்கள் கண்ணீர் ததுமே எங்கிட்ட சொன்னாங்க. அதை காதார கேட்டேன். யாருமே விருப்பப்பட்டெல்லாம் செய்யறது இல்ல. புரியுதுங்களா? அப்போ நம்ம தான் சார் எல்லாரையும் நம்ம வீட்டு பெண்களா பார்க்கணும். நம்ம தான் சார் மக்கள் மாறணும் சார். ஆச்சுங்களா? நம்ம மாறினா எல்லாம் மாறும். சொல்லுங்க சிவா. கலியுகத்தினுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு இதுதான் வழி. வேத தர்ம சாஸ்திரங்களை சொல்லிட்டே இருக்கணும், ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். இதுதான் வேதம் தான் கலியுகத்தினுடைய வேகத்தை, அந்த அட்டகாசனுடைய வேகத்தை குறைக்கும். சொல்லுங்க சார். அடுத்தது கேள்விகள் வரிசையா கேளுங்க. அடிப்படை வகுப்பு, உயர்நிலை வகுப்பும் இன்னொரு 2 கிளாஸ், இந்த கிளாஸ் முடிச்சுட்டு விரைவில் புது பேஜ் ஆரம்பிக்கப்படும். இது வந்து யூடியூப்ல இந்த வீடியோ கொடுக்க போறோம். நம்முடைய புதுசா யாராவது ஜோதிடத்தில் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படையும் உயர்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்க இதுல வீடியோவில் கீழே நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு